அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறி. அங்கே பாருங்க, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆண்டுடைய சித்தத்தை விட்டு வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, படகு உங்களுக்கு ரெடியாக இருக்கும், எல்லாம் ரெடியாக இருக்கும், எல்லாமே ரெடியாக இருக்கும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் ரெடியாக தான் வச்சுருப்பார், அங்கேயும் ஆயத்தமாக தான் இருக்கும். ஆனால் சாத்தான் பார்த்தீங்களா, அவங்க மீன் பிடிக்க போகிறோன்னா போட்டு ரெடியாக இருக்குது. சாத்தான் அழகாக போட்டை காட்டுறான், பாருப்பா போட்டெல்லாம் நீ மீன் பிடிக்கிற வரேன்னு சொல்லிட்டு, வா உனக்காக அழகான போட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன். அடடா, மீன் பிடிக்க போகிறோன்னு சொன்ன உடனே போட்டு ரெடியாக இருக்குது, ஆயத்தமாக இருக்குது, உடனே படவேறினாங்க. தப்பு செய்கிறதுக்கு பாருங்கள், நம்ம பாருங்கள், ஒரு நல்ல காரியம் பண்ணுறதை உடனே பண்ண மாட்டோம், அதுக்கு அப்படியே உட்காந்து யோசிக்கிறது, பிளான் பண்ணுறது, செய்யலாமா செய்ய வேணாம். ஆனால் பின்மாற்றத்தில் போகிறத பாருங்கள், ஆண்டவரை விட்டு விலகிற காரியத்தில் மட்டும் உடனே படவேறினார்களாம். அடுத்த செகண்ட் வெயிட் பண்ணல, அடுத்த செகண்ட் ஏறிட்டாங்க படகு, உடனே படவேறினாங்க. போன உடனே நீங்கள் ஒரு ராங் டிசிஷனில் போகிறீங்க அப்படின்னா எல்லாம் சாத்த ஆயத்தமாக வச்சுருப்போம். அப்பாடா, இவன் தேவனுடைய பாதையை விட்டுட்டு நம்ம பாதைக்கு வராண்டா, வாடா செல்லம் அப்படின்னு ரெடியாக வச்சுருப்பான். அப்போ நம்ம அதை கேர்ஃபுல்லாக இருக்கணும்.